பெட்ரோல் விலை, டீசல் விலை அதிகரித்திருக்கிறது என்பது பற்றி தான் உலகம் முழுவதும் இன்று எல்லோரும் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது போர் தொடுத்ததன் பிற்பாடு அந்த பகுதியில், வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய நீரிணையான ஹோர்முஸ் முற்றுமுழுதாக போக்குவரத்திலிருந்து தடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால், அங்கிருந்து வரக்கூடிய பெட்ரோலிய பொருட்கள் வேறு எங்கும் நகர முடியாத காரணத்தினால் ஏற்பட்ட தட்டுப்பாட்டின் காரணமாக இந்த விலை அதிகரிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இப்போது பிரித்தானியா போன்ற நாடுகளில் ஒரு லிட்டருக்கு 20 பென்ஸ் வரையில் இது அதிகரிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே பல பெட்ரோல் ஸ்டேஷன்களில் இந்த விலைகளை அதிகரித்திருக்கிறார்கள். உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 130 நாடுகளை இந்த எரிபொருள் விலை அதிகரிப்பது என்பது ஏற்கனவே பாதிக்க தொடங்கி இருக்கிறது. இப்போ என்ன முக்கியமான கேள்வி என்றால், ஒரு போர் வருகிற பொழுதோ, ஒரு பிரச்சனை வருகிற பொழுதோ, ஒரு ராக்கெட் வேகத்தில் அதிகரிக்கிற இந்த விலைகள் அந்த போர் முடிந்ததோ அல்லது நிலைமைகள் சுமூகமான பிறகு விலை குறைய வேண்டுமாக இருந்தால் அதே வேகத்தில் குறைவதில்லை. மெதுவாக ஒரு பறவையின் இறகு விழுவது போன்று நின்று நிதானித்து அது ஆறுதலாகத்தான் விழும். ஏன் இவ்வாறு நடக்கிறது? பிரச்சனை என்று வந்துவிட்டால் அதிகரிக்கின்ற இந்த விலை நிலைமை சுமூகமான பிறகு ஏன் உடனடியாக குறைவதில்லை? ரெண்டாவதாக இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ ஹோர்முஸ் கால்வாய் வழியாக வரக்கூடிய எண்ணெய் ஒட்டுமொத்தமாக இந்த உலகம் பாவிக்கிற எண்ணெயில் 20%. மிச்சம் 80% உலகத்தின் வெவ்வேறு நாடுகளிலிருந்து தயாரிக்கப்பட்டு விநியோகம் செய்யப்படுகிறது. 20% தட்டுப்பாடு தான் வருகிறது என்று சொன்னால், ஒட்டுமொத்தமாக மிச்சம் 80%க்கும் விலை ஏன் அதிகரிக்க வேண்டும்? இந்த கேள்விகளுக்கு பின்னால் பல்வேறு அரசியல் இருக்கிறது, பூகோள அரசியல் இருக்கிறது, கம்பெனிகளோட வணிகம் இருக்கிறது. இது பற்றியெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த முக்கியமான இன்னொரு கேள்வி, இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது நேரடியாக போக்குவரத்தை பாதிக்கும் என்று சொன்னாலும், வீடுகளில் பிரித்தானியா போன்ற மேற்குலக நாடுகளில் வீடுகளுக்கு வரக்கூடிய கேஸ், அவற்றினுடைய விலை அதிகரிக்குமா? அது மாத்திரமில்லாமல் இது மறைமுகமாக ஏற்படுத்தக்கூடிய பொருளாதார தாக்கங்களினால் மோகேஜ், வாடகை போன்றவை எவ்வாறு பாதிக்கப்படும்? இப்படி பல கேள்விகள் இருக்கிறது. யார் இந்த விலை அதிகரிப்பை தீர்மானிப்பது? இதனை குறைக்கின்ற பொழுது யார் அதனை தீர்மானிப்பது? அரசாங்கங்களுக்கும் வணிக நிறுவனங்களுக்கும் இதில் என்ன பங்கு இருக்கிறது என்பதெல்லாம் இதில் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள். இந்த அவ்வளவு விஷயத்திலும் இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளை இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் சற்று விரிவாக ஆராயவிருக்கிறோம். என்னுடைய பெயர் தினேஷ்குமார். திங்க் தமிழ் ஊடாக நாங்கள் இன்றைய பொழுது இந்த ஒரு பார்வையை உங்களிடம் கொண்டு வரவிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினை பார்க்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியும் எங்களுடைய வணக்கமும் உரித்தாகட்டும். இப்போ உலகம் முழுவதும் எவ்வளோ எண்ணெய் பாவிக்கப்படுகிறது என்று கேட்டீங்கன்னால், ஒரு நாளைக்கு 100 மில்லியன் பெரல் எண்ணெய் என்பது உலகத்தில் ஒரு நாளைக்கு பாவிக்கப்படுகிறது ஒட்டுமொத்தமாக. இப்போ ஒரு பெரல் என்று சொன்னால் அது 159 லிட்டர். அப்போ நீங்கள் கணக்கு பார்த்துக்கொள்ளலாம் எவ்வளவு எண்ணெய் ஒட்டுமொத்தமாக நாங்கள் பாவிக்கிறோம் என்று. இதில் இந்த ஹோர்முஸ் கால்வாய் என்பது மத்திய கிழக்கு நாடுகள், வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, குவைத், கட்டார், ஈரான் போன்ற நாடுகளில் இருந்து அந்த ஹோர்முஸ் கால்வாய் ஊடாக அந்த எண்ணெய் வெளியில் வர வேண்டும். 20% அவர்கள் மொத்தமாக அதிலிருந்து வருகிறது. அப்போ மிஞ்சிய பகுதி என்பது அமெரிக்கா, ரஷ்யா, அது மாத்திரமில்லாமல் இங்கே பிரித்தானியாவினுடைய வடகடல், இன்னும் பல்வேறு வெனிசுவேலா போன்ற நாடுகளில் இருந்து தான் இந்த எண்ணெய் தயாரிக்கப்படுகிறது. இப்போ இந்த எண்ணெய் வேறு நாடுகளிலிருந்து 80% எண்ணெய் வேறு நாடுகளிலிருந்து வருகிறது என்று சொன்னால், இந்த 20% இந்த ஹோர்முஸ் கால்வாயில் இருந்து வரக்கூடிய எண்ணெய் இப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கேட்டால், இதுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் சந்தை. இப்போது இந்த வளைகுடாவிலிருந்து வருகின்ற எண்ணெயை அதிகமாக பயன்படுத்துகின்ற நாடாக நாங்கள் பார்க்கிற பொழுது ஆசிய நாடுகளை பிரதானமாக நாங்கள் குறிப்பிட வேண்டும். அது இந்தியா, சீனா, ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகள் இதனை பிரதானமாக பயன்படுத்துகிறார்கள். அப்போ முதல் கட்டமாக நேரடியான பாதிப்பு இந்த நாடுகளில் தான் வரப்போகிறது. இப்போ மலேசியா போன்ற நாடுகளில் அவர்களே எண்ணெய் தயாரிக்கின்றார்கள். அது தவிர மத்திய கிழக்கில் பல்வேறு நாடுகள் எண்ணெயை தயாரிக்கிறார்கள். அவர்களுக்கு பாதிப்பு குறைவாக இருந்தாலும் கூட இப்போ எண்ணெய் தட்டுப்பாடு இந்த நாடுகளில் ஏற்பட்டால், இப்போ இந்தியா போன்ற நாடுகள், சீனா போன்ற நாடுகள், ஜப்பான் போன்ற நாடுகள் எல்லாம் வேறு நாடுகள் இந்த எண்ணெயை வாங்குவதற்கான அந்த ஏலத்தில் தங்களுடைய விலையை அதிகரிப்பார்கள். தங்களுக்கு எண்ணெய் வேண்டும், ஆகவே வேறு வேறு இடங்களில் வாங்குகிற பொழுது இந்த சந்தையில் ஒட்டுமொத்தமாக அது வடகடலிலிருந்து வருகின்ற எண்ணெயாக இருக்கலாம், ரஷ்யாவிலிருந்து வருவதாக இருக்கலாம், ஜெர்மனியிலிருந்து வருவதாக இருக்கலாம், அல்லது அமெரிக்காவிலிருந்து வருவதாக இருக்கலாம், வெனிசுவேலாவாக இருக்கலாம், மலேசியா, சிங்கப்பூர் போன்ற இடங்களிலாக இருக்கலாம். இங்கு எல்லாமே அந்த சந்தையினுடைய விலை, டிமாண்ட் அதிகரிக்க விலை என்பது அதிகரிக்கும். ஆகவே இதனை சந்தை தீர்மானிக்கிற விஷயம். இப்போ பிரெண்ட் க்ரூட் என்று கூறக்கூடிய
இந்த பெஞ்ச்மார்க் ஒட்டுமொத்தமாக இந்த ஹோல்சேல் அல்லது மொத்த விற்பனையினுடைய விலை பற்றிய விடயத்தில் இதுதான் விலை என்று தீர்மானிக்கிற பிரெண்ட் க்ரூட் ஏற்கனவே விலையை அதிகரித்து கூட்டியிருக்கிறது. இப்போது கிட்டத்தட்ட $90 வரையில் ஒரு பேரலுக்கு போகும். அப்போ சந்தையில் டிமாண்ட் அதிகரிக்கிறபடியினால் ஒட்டுமொத்தமாக இந்த விலை என்பது அதிகரிக்கிறது. இப்போ இந்த விஷயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம் என்று சொன்னால், பிரித்தானியாவை பொறுத்த வரைக்கும் வாகன போக்குவரத்துக்காக நாங்கள் பாவிக்கிற இந்த டீசல், பெட்ரோல் போன்றவற்றின் விலை அதிகரிக்கின்ற பொழுதும் நேரடியாக அது எங்களுடைய வீட்டு பாவனை பொருட்கள் வரையிலும் அந்த விலையினை அதிகரிக்கும். ஏன்னால் விநியோகம் செய்கிற நிறுவனங்கள் அவர்களை பில் அதிகமாகும். மறுமுனையில் அந்த பொருட்களை தயாரிப்பதற்கான ஃபேக்ட்ரிகளாக இருக்கலாம், அல்லது இயந்திர பாவனைக்கு பாவிக்கப்படுகிற எரிபொருட்கள், இவற்றுடைய விலையெல்லாம் அதிகரிக்கிற பொழுது அது நேரடியாக எங்களுடைய அன்றாட பொருட்களில் விலை அதிகரிப்பை உண்டு பண்ணும். உதாரணமாக தொழிலாளர்கள் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிற பொழுது அவர்களுக்கு மாத செலவு இந்த பொருட்கள் அதிகம் காரணமாக அதிகரித்தால் அவர்கள் சம்பளத்தை உயர்த்தி கேட்பார்கள். அப்போது கம்பெனி அதிகமாக அவர்களுக்கு கொடுக்கிற பொழுது விலையை அவர்கள் அதிகரித்தாக வேண்டும். மறுமுனையில் இப்படியான பிரச்சனைகள் இருக்கிற பொழுது, யுத்தம் வருகிற பொழுது அல்லது இந்த விலை அதிகரிக்கிற பொழுதும் இந்த வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெருநிறுவனங்கள், அது பிபி போன்ற, ஷெல் போன்ற மிகப்பெரிய நிறுவனங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்களுடைய லாப நிலைமையை, அந்த மார்ஜின் என்று சொல்லுவோம் இல்லை, ப்ராஃபிட் மார்ஜின், அதனை அவர்கள் அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்தி கொள்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த விலை அதிகரிப்பதன் காரணமாக சந்தையில் இப்போ விநியோகம் செய்கின்ற நிறுவனங்கள், உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்கள், இவர்களுக்கு இடையில் லாங் டேர்மான கண்ட்ராக்டை அவர்கள் அதிகரித்துக் கொள்கிறார்கள். இப்போது விலை போக போக அதிகரிக்கக்கூடும். ஆகவே இப்போது ஒரு 6 மாதத்துக்கு பதிலாக 2 வருஷத்துக்கு அவங்களோட கண்ட்ராக்டை போட்டுக்கொள்வோம். இப்படியான நிலைகள் வருகிற பொழுது இந்த போட்டியும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரமற்ற நிலைமையும் இந்த விலை மாற்றங்களுக்கான வாய்ப்பாக அமைந்து விடுகிறது. இப்போ லாபம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த பெரிய ஒயில் நிறுவனங்கள் பொறுத்த வரைக்கும். ஏனென்றால் உற்பத்தி செலவு என்பது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. இப்போது ஒரு பேரல் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்வதற்கு ஏற்படக்கூடிய செலவு ஒரு அளவில் தான் இருக்கும். ஆனால் இப்போது விலை சந்தையில் அதிகரிக்கிற பொழுது அதிக விலைக்கு விற்க முடியுமா இருந்தால் அவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். இப்போ கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த ஒயில் கம்பெனிகள் ஹோல்சேலாக அவற்றை பெட்ரோல் ஸ்டேஷன்களில் விநியோகம் செய்கிற பொழுது உள்ளூரில் விற்பனை செய்கிற அந்த பெட்ரோல் ஸ்டேஷன் உரிமையாளர்கள் அல்லது பெட்ரோல் டீசல் விற்கின்ற அந்த நிறுவனங்கள், அவர்களுக்கு தெரியும் விலை கூடிருச்சு, இப்போ எங்களுக்கு விலை அதிகமாக போகுது. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, அவங்க உடனேயே விலையை கூட்டுவாங்க. இப்போ இருக்கிற கேள்வி என்னென்றால், இந்த முதல்ல கேட்டதை மாதிரி உடனடியாக ஏன் அதிகரிக்கிறது, குறைகிற பொழுது மெதுவாக குறையுதுண்டா, உடனடியாக அதிகரிக்கிற பொழுது ஹோல்சேல் விலை கூடின உடனடியாக அந்த விலை கூடிடும். அப்போ பம்பில் இருக்கிறவர் விலையை கூட்டிடுவார். குறைக்கிற பொழுது பிரச்சனை என்று சொன்னால், ஏற்கனவே அதிக விலைக்கு வாங்கியிருந்தது விற்று தீருகிற வரையில் அவர் அதிக விலைக்கு தான் விற்றாக வேண்டும். இப்போ கேள்வி என்னென்று சொன்னால், இப்போ தட்டுப்பாடு இன்னமும் ஏற்படவில்லை. இப்போது பதட்டம் தான் இருக்கிறது, தட்டுப்பாடு ஏற்பட வேண்டும் என்று பதட்டம் தான் இருக்கிறது. இப்போது இவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த எண்ணெய் என்பது ஏற்கனவே போன வருடம் வாங்கி வைத்த எண்ணெயை தான் வைத்திருப்பார்கள். அப்போ அதற்கு விலையை கூட்ட வேண்டிய அவசியம் என்பது கிடையாது. ஆனால் லாப நோக்கில் இயங்குகிறக்கூடிய இந்த நிறுவனங்கள் சந்தையில் டிமாண்ட் அதிகமாக இருக்கிறது என்றபடினால் விலையை அதிகரித்துக் கொள்கிறார்கள். சில நாடுகளில் அரசாங்கங்கள் இந்த விலையை எவ்வளவு தூரம் ஏற்றலாம் என்பதற்கு கட்டுப்பாடு வைத்திருந்தாலும் கூட இது ஒரு சுதந்திரமான சந்தை என்றபடியினால் அதிகமாக வாங்குகின்றவர்கள் இருந்தால் விலை அதிகமாகும் என்கிற நிலையில்தான் இப்போது நிலைமை போய்கொண்டிருக்கிறது. இப்போ யூகே போன்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு பிரதானமான எண்ணெய் என்பது வடகடலில் தயாரிக்கப்படுகிறது என்று சொன்னாலும் அதனை சுத்தப்படுத்தி இந்த நாட்டில் முழுமையாக பயன்படுத்துவதற்கான தொழில்நுட்ப அந்த வசதிகள் என்பது குறைவாக இருக்கிறபடினால் அதனை அவர்கள் ஏற்றுமதி செய்கிறார்கள். அப்போ ரஷ்யாவிலிருந்தோ அமெரிக்காவிலிருந்தோ பிரதானமான எண்ணெயை பெற்றுக்கொண்டு தான் இவர்களுடைய அன்றாட வாழ்க்கை என்பது ஓடுகிறது. இப்போ பெட்ரோல், டீசல், மோட்டார் வாகனங்கள், இயந்திரங்கள் போன்றவற்றுக்கு பாவிக்கப்படுகிறது, விமான போக்குவரத்துக்கு பாவிக்கப்படுகிறது, கப்பல் போக்குவரத்துக்கு பாவிக்கப்படுகிறது. ஆனால் இந்த நேச்சுரல் கேஸ், இப்போ உதாரணமாக வீட்டுக்கு பிரித்தானியா போன்ற நாடுகளில் இந்த பைப்லைனில் வரக்கூடிய கேஸின் விலை கூடுமா என்றால் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும்
அதனை கட்டுப்படுத்துகிற ஓஃப்ஜெம் நிறுவனம் என்பது அதுக்கு ஒரு கப் வச்சுருக்கிறாங்க. சில வருஷங்களுக்கு அந்த கப் இருக்கிறது. அதாவது இதற்கு மேலே நீங்கள் விலை அதிகரிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிற காரணத்தினால் வீட்டுக்கு வரக்கூடிய கேஸினுடைய விலை அண்மை காலத்தில் அதிகரிக்க மாட்டாது என்பது எங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆறுதலான விஷயம். இப்போ மறுபடியும் பிரதானமான விஷயத்துக்கு வந்தோம்னு சொன்னால், இப்போ மோகேஜ் மாதாந்தம் வீட்டுக்காக கொடுக்கக்கூடிய வங்கிக்கு நாங்கள் கொடுக்கிற வட்டி அதிகரிக்கும். இப்போ பொருட்களுடைய விலை அதிகரிக்கிறது, நாட்டினுடைய பணவீக்கம் அதிகரிக்கிறது, மக்களுடைய பொருட்களை வாங்குகின்ற அந்த கெப்பாசிட்டி குறைகிறது என்று வருகிற பொழுது பணவீக்கம், பொருட்களின் விலை அதிகரிக்க இயல்பாக பணவீக்கம் வரும். பணவீக்கம் வந்துச்சுன்னு சொன்னால் மத்திய வங்கி அந்த வட்டி வீதத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கடன் கொடுக்கின்ற அளவை குறைக்கிற பொழுது வட்டி வீதம் அதிகரிக்கும். அப்போ மத்திய வங்கி வட்டி வீதத்தை அதிகரிச்சுன்னா மத்திய வங்கிட்ட இருந்த காசை வாங்கி மக்களுக்கு கொடுக்கிற உள்ளூர் வங்கிகள், ஏனைய வங்கிகள், தனியார் வங்கிகள் அவர்களும் வட்டி வீதத்தை அதிகரிப்பார்கள். அப்போ அவர்கள் வட்டி வீதத்தை அதிகரித்தால் அதனுடைய விளைவாக கிரெடிட் கார்டிலிருந்து, மோகேஜ்லேருந்து, பர்சனல் லோன்லேருந்து எல்லா விதமான கடன்களுக்குமான தொகை என்பது அதிகரிக்கும். அப்போ மாதாந்தம் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய பில்ஸ் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த கோவிட் பிரச்சனை வர்ற பொழுது இதன் நேரடியாக நடைமுறையில் அனுபவித்தவர்கள் இருக்கிறார்கள். இப்போ இவ்வாறு இந்த மோகேஜ் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 2 குறிப்பான விஷயங்களை பார்க்கலாம். இப்போ ட்ரெக்கரில் இருக்கிறவங்கள், இப்போ ட்ரெக்கர் டீல் என்று சொல்கிறப்பட, அதாவது வட்டி வீதத்துக்கு ஏற்ப மோகேஜ் கூடி குறையும் என்ற டீலில் இருக்கிறவங்களுக்கு இது நேரடியாக பாதிக்கும். ஆனால் இப்போ ஃபிக்ஸ்ட் கான்ட்ராக்ட் அந்த இத்தனை வீதம் வட்டிக்கு தான் நாங்கள் மோகேஜ் செலுத்துவோம் என்று அவர்கள் ஏற்கனவே 5 வருடம் 2 வருடம் என்று கான்ட்ராக்ட் வைத்திருக்கிறவர்களுக்கு அது பாதிப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்கிற ஒரு ஆறுதலான செய்தி இருக்கிறது. ஆனால் இது எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது. இப்போ முக்கியமாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இந்த யுத்தம் நீடித்து இந்த எண்ணெய் விலை பிரச்சனை தொடர்ச்சியாக நீடிக்குமாக இருந்தால், இந்த விலைகள் தொடர்ச்சியாக அதிகரிக்குமாக இருந்தால் அது எல்லா நாடுகளையும் பாதிக்கும். முதல்ல சொன்னது போன்று இப்போ நீங்கள் பார்த்தீங்கள் என்றால், அமெரிக்கா கிட்டத்தட்ட 19 விதமான உலகத்தினுடைய இந்த எண்ணெயை அது பயன்படுத்தி கொள்கிறது. அதே போன்று ஜப்பான் அதிகமாக பயன்படுத்துகிறது, சீனா அதிகமாக பயன்படுத்துகிறது, ஒரு 5 விதமான ஒட்டுமொத்த எண்ணெயை இந்தியா பயன்படுத்துகிறது. பிரித்தானியா, ஜெர்மனி போன்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் 1 வீதம், 1.5, 2 வீதம் என்கிற அளவுகளுக்குள் இருக்கிறார்கள். அப்போ இந்த பாவனையில் அதிகமாக பாவிக்கின்ற நாடுகள் இதில் அதிகமாக பாதிக்கப்படும் என்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துவிட முடியாது. என்றால் ஒவ்வொரு நாடுகளும் ஏதோ விதத்தில் எண்ணெய் பாவனையை வைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்போ நாங்கள் இதில் பொறுத்த வரைக்கும் இந்த எண்ணெய் விலை அதிகரிப்பு அல்லது பெட்ரோல் டீசல் விலை அதிகரிப்பு என்பது எவ்வளவு தூரம் ஒவ்வொரு தனிநபரையும் பாதிக்கும் என்று சொன்னால், கிட்டத்தட்ட இப்போ 20 பென்ஸ் அதிகரிக்குமாக இருந்தால் ஒரு டேங்க் ஒரு பெட்ரோல் டேங்க், டீசல் டேங்க் நம்ம காரில் ஃபில் பண்ணுற பொழுது கிட்டத்தட்ட 10 தொடக்கம் 12 பவுண்ட்ஸ்கள் வித்தியாசப்படும். 20 பென்ஸ் வரையில் போனால் அதை விட குறைவாக ஒரு 15 பென்ஸுக்கு போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் குறையும். அப்போ நீங்கள் மாதம் 4 தரம் ஃபில் பண்ணுறீங்களா, 2 தரம் ஃபில் பண்ணுறீங்களான்ற பொறுத்து அந்த செலவு என்பது அதிகரிக்கும். அப்போ நேரடியாக இந்த பெட்ரோல் எங்களுடைய அன்றாட வாழ்க்கை செலவில் மாற்றத்தை ஏற்படுத்தினாலும், மறைமுகமாக உணவுப் பொருட்கள், உடைகள், எங்களுடைய வீட்டு செலவுகள், வட்டி, இப்படி எல்லா விஷயத்திலும் இது தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. இந்த தாக்கம் ஏற்கனவே உக்ரைன் போர் ஆரம்பிக்கிற பொழுது மிகப்பெரிய அளவில் இந்த நாடுகளில் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இப்போது ஒரு சின்ன இடைவெளி விட்ட பிறகு மறுமுனையில் இப்போது ஈரான் மீதான இந்த போரின் விளைவாக இது வந்திருக்கிறது. இப்போ இதில் இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். இப்போ உக்ரைன் போர் முடிஞ்ச பிறகு அந்த விலை குறைவதற்கு நீண்ட காலம் எடுத்தது. அதற்கு இந்த கம்பெனிகள் எல்லாம் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார்கள். அதன் பிறகு அரசாங்கம் என்ன செய்தது? பிரித்தானியா பொறுத்த வரைக்கும் 1 லிட்டருக்கு 5 பென்ஸை நாங்கள் தருகிறோம் என்று விலையை அதிகரிக்க வேண்டாம் என்று இந்த கம்பெனிகளுக்கு அவர்கள் லிட்டருக்கு 5 பென்ஸ் அரசாங்கம் கொடுத்து வந்தது. அது 2026 ஆகஸ்ட் வரையிலும் இருக்கிறது. ஆகவே அந்த 5 பென்ஸ் என்பது ஒரு விதமான லாபம். மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த 5 பென்ஸ் விலை அதிகரிக்காது என்கிற நிலையில் இருக்கலாம். ஆனால் இந்த ஆகஸ்ட் ஆனதன் பிறகு ஒவ்வொரு வீதமாக அரசாங்கம் கொடுத்த அந்த ரிலீஃபை எடுத்துக்கொள்ளும். அப்போ அதன் பிறகு விலை இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதுவரையில் இந்த யுத்தம் நீடிக்குமா, மாற்று வழிகள் வந்துவிடுமா என்பது எங்களுக்கு தெரியாது. இப்போ கப்பல் கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும்
இப்போ நீங்கள் பாருங்கள், ஹோமஸ் கால்வாய் என்பது ஒரு சிறிய கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்தில் போகக்கூடிய ஒடுக்கமான கால்வாய். அந்த கால்வாயை கடந்து வர வேண்டும். ஏற்கனவே 200க்கும் மேற்பட்ட கப்பல் அந்த பிராந்தியத்தில் கடற்பகுதிகளில் நங்கூரமிட்டு நிற்கிறார்கள். அவர்கள் அந்த பகுதிக்குள்ளாக வர வேண்டாம் என்று ஈரான் சொல்லியிருக்கிறது. அவர்களும் போக மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ அந்த கப்பல் கம்பெனிகள் அந்த பகுதியாக பயணிக்க வேண்டுமாக இருந்தால் அவர்கள் கொடுக்கிற இன்சூரன்ஸ் என்பது மிகப்பெரிய ஒரு அளவாக இருக்கிறது. ஆகவே அந்த இன்சூரன்ஸ் அளவையும் அவர்கள் அந்த எரிபொருள் விலையில் தான் அவர்கள் சேர்ப்பார்கள். அப்போ அதில் ஏற்படக்கூடிய அந்த ரிஸ்க் என்கிற ஒரு விஷயம் அங்கே இருக்கிறது. இப்போ மாற்று இடங்கள் தேண்டபாடு 20% எண்ணெய் ஒட்டுமொத்த அளவில் 20 தான் என்று சொன்னாலும் இன்னொரு விதத்தில் இது ஒரு மிகப்பெரிய அளவும் கூட. அப்போ இந்த மிகப்பெரிய அளவாக இருக்கிற பொழுது மாற்றாக அந்த 20% எங்கிருந்து பூர்த்தி செய்வது? இப்போ அது அமெரிக்காவில் சென்று எண்ணெய் வாங்குவதா, வெனசுவேலாவில் சென்று எண்ணெய் வாங்குவதா, ரஷ்யாவுடன் வாங்குவதா, ஈரானிடம் எண்ணெய் வாங்க வேண்டாம் என்கிற ஒரு கட்டுப்பாடு, பொருளாதார தடை இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாடுகள் வாங்குகிற பொழுது அதற்கு அன்று இருக்கக்கூடிய சந்தை நிலவரத்தின் அடிப்படையிலும் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு தேவை அந்த உள்ளூர் நாடுகளுக்கு, பல நாடுகளுக்கு ஏற்படுகிற பொழுது அவர்கள் அந்த அதிகமாக கொடுக்கிற பணத்தை கடைசியாக பொதுமக்களிடம் அறவிடுகின்ற அளவுக்கு விலையில் அதிகரிப்பை ஏற்படுத்துவார்கள். இப்போ நீண்ட கால நோக்கத்தில் இந்த வளைகுடா தருகிற இந்த எண்ணெயை நம்பித்தான் உலகம் இருக்கிறதா என்று சொன்னால் எல்லோரும் இல்லை, மாற்று வழிவகைகளை தேடுகிறார்கள். ஆனால் இன்றைய நிலையில் ஒட்டுமொத்தமாக ஒரு 20% அந்த எண்ணெயை நம்பித்தான் இருக்கிறார்கள். மறுமுனையில் ஈரான் எல்லாம் தாராளமாக எண்ணெய் வளத்தை கொண்டிருந்தாலும் அது தன்னுடைய எண்ணெயை இந்த உலகத்துக்கு வழங்குவதற்கு முடியாதபடி அமெரிக்கா தடை போட்டிருக்கிறபடினால் அந்த எண்ணெயெல்லாம் வந்து சேர முடியாது. ஆகவே இப்படி இருக்கிற ஒரு சூழலில் இங்கே நாங்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் முதற்கொண்டு ஃபேக்ட்ரிகள் வரையிலும் எல்லாவற்றின் விலைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அடுத்து வருகின்ற காலங்களில் கொஞ்சம் சிக்கனமான நடவடிக்கைகள் இவற்றை ஓரளவுக்கு சமாளிப்பதற்கு எங்களுக்கு இடம் கொடுக்கும் என்று நம்புவோம். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை அடுத்த வீடியோவில் நாங்கள் பேசவிருக்கிறோம். அதில் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.